அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருந்தகை மேனாள் தமிழ்நாட்டு அமைச்சர் பெருமகன் ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கும், இந்த அரங்கிலே நிறைந்து அமர்ந்திருக்கிற அறிவார்ந்த பெருமக்கள், என் ஆருயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். எங்க ஐயா போன்ற பெரிய தலைவர்களை இந்த விழாவிற்கு என் தம்பி அழைத்ததில் ஒரு இயல்பு இருக்கிறது, ஒரு யதார்த்தம் இருக்கிறது. என்னையே அழைச்சிருப்பார் என்றால் சிலருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு இல்லை இல்லையா? அவர் முதலா தந்தி தொலைக்காட்சியில, அப்ப தந்தி தொலைக்காட்சியா இல்லை, என்டிடிவி இந்துவா இருக்குது அது. அப்ப முதலா நேர்காணல் கண்ட ஆளு நான் தான். அப்புறம் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு ஒண்ணு எடுத்தாரு. அதுலயும் நான் தான் ஆளு. மக்கள் மன்றம்னு ஒண்ணு தொடங்கினாரு. எனக்கிட்ட நேரம் கேட்டு நான் எப்ப பங்கேற்க முடியுமோ அப்ப வச்சுக்கலாம்னு சொல்லி முதலா மக்கள் மன்றத்துல பேசினாலும் நான் தான். அதுக்கப்புறம் ஆயுதம் எடுத்து அதுலயும் முதல் விவாதத்துக்கு நீங்க வரணும் அண்ணா அப்படின்னு அதுலயும் அழைச்சு என்னை பங்கேற்க வச்சாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவருடைய சோதனை எலி நான் தான். இப்ப கூட இந்த விழாவுக்கு அழைச்சிருக்கிறதுல ஏதோ ஒரு சோதனை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயா பேசுனதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. எனக்கு ஐயாவை பற்றிய இந்த காணொளி தொகுப்பு போடும்போது இருக்கிற எனக்கு ஒன்றும் பிரமிப்பு இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஐயாவை நன்கு அறிவேன். அவர் சொன்னது போல ஆகச்சிறந்த பண்பாளர், அதிர்ந்து பேச மாட்டாங்க. அதான் அந்த கோவை மண்ணுக்கே கொங்கு மண்ணுக்கே இருக்கிற இயல்புன்னு வச்சுக்கிறீங்க. நாங்க அதிகப்படமான படங்கள் வந்து எங்க அப்பா மணிவண்ணன்ட்ட இருக்கும்போது நாங்க அந்த கோவை மாவட்டத்துல பொள்ளாச்சி பகுதியில தான் ஏதாவது யாராவது தப்பு பண்ணிட்டா கூட கோவமா என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னோம்னா, ஏனுங்கண்ணா இப்படி கோவப்படுறீங்கன்னு தான் சொல்லுவாங்களே வெளிய, இவங்களுக்கு திட்டி இவங்களை கோவமா திட்டிலாம் வீண் அப்படின்னு நம்மளே முடிவுக்கு வந்துருவோம். அவ்வளவு ஒரு பண்பாடு மிக்க நிலம். அதான் இந்த நிலத்தின் மகன் அவரு. எனக்கு என்ன வியப்புனா, இங்க நான் கூட சொன்னேன், அது கூட எல்லாம் விமர்சிச்சாங்க. நீங்க ஏப்பா பீகார்ல இருந்து ஒருத்தரை கூட்டி வரீங்க, எங்க கிட்டயே ஆள் இருக்குப்பா நல்ல தேர்தல் நீங்க வகுத்து கொடுக்கறதுக்கு. இன்னும் கூட வியப்பா இருக்கும் எனக்கு வந்து, அதிமுகல எங்க ஐயா செங்கோட்டையன் எல்லாம் தாண்டி ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த தொகுப்புலயே வருது பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எங்க பேசணும், எங்க இருந்து எங்க பயணம், எங்க ஓய்வு, எங்க உணவு, எல்லா திட்டமும் அந்த மூளைக்குள்ள இருந்து வந்தது. உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்துக்கு அறிவு சொல்லி கொடுக்க ஒருத்தர் வர்றாருன்னா வேடிக்கையாத்தான் இருக்குது. அதுல எங்களுக்கெல்லாம் ஒரு விமர்சனம், இந்த விழாவில் பங்கேற்றதுக்கு அப்புறம் வரக்கூடாதுன்னு தான் என் தம்பி முதல்லயே அவன் போய் அந்த விழாக்கள்ல பங்கேற்று வந்துட்டான். நான் பெரியாரை எதிர்க்கிறது யாரும் சொல்லி கொடுத்து எதிர்க்கிறேன்னு நினைக்கிறாங்க. நான் படம் பார்த்து கதை சொல்லல, படிச்சுதான் பேசுறேன். படிச்சு என்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்கிறேன். அதுக்கு இப்ப இந்த விழாவில் பங்கேற்று இருந்தேன்னு வச்சுக்கிறீங்களேன், என் தம்பி மட்டும் அந்த விழாவுக்கு போகாம இருந்திருந்தான்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு வாரத்துக்கு நாங்க தான் தலைப்பு செய்தி. பாடுபொருள் பரம்பொருள் சிவன் இல்ல, பரம்பொருள் சீமானா இருந்திருப்பேன். அப்படிதான் இருந்திருக்கும். நம்ம பொதுவா எப்படி பாக்குறோம், நம்ம பத்திரிகைகள் முன்னாடி எல்லாம் ஒரு தவறை செய்யறதுக்கு முன்னாடி பத்திரிகையில வந்துட போகுதுன்னு பயப்படுவாங்க, பத்திரிகையில வந்துட போகுது அப்படின்னு. இப்ப பத்திரிகைகளுக்கு தெரிஞ்சேதான் நிறைய தவறுகள் நடக்குது. அப்ப நம்ம என்ன தோணுதுன்னா, இந்த
ஒரு நல்ல அரசியலை உருவாக்குவது, ஒரு நல்ல ஆட்சியை அமைய செய்வதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு நினைக்கிறோம். போராடி விடுதலை பெற்றோம். அதுக்கு செக்கெழுத்திருக்கோம், சிறைப்பட்டிருக்கோம், தூக்குல தொங்கியிருக்கோம், வதைப்பட்டிருக்கோம், மிதிப்பட்டிருக்கோம். திரும்பி பார்க்கும்போது இதுக்குத்தானா இவ்வளவு நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளவு பாடுபட்டிருக்காங்கன்னு கூட ஒரு சோர்வு வருது. இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா நல்லகண்ண அவர்கள் விடுதலை போராட்ட வீரர். அவர்கிட்ட தனியா பேசும்போது இப்ப இருக்கிற இந்த ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைத்த சமூகம், இப்படி இருக்கிற இந்த கொடுமையான இந்த நிர்வாக முறையை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்வு வந்திருக்கா, சலிப்பு வந்திருக்கான்னு கேட்பேன் நானு. கையை இறுக பிடிச்சிட்டு அதை பேச வேண்டாம், அவ்வளவுதான் அவ்வளவுதான், அதை பேச வேண்டான்றாங்க. இப்படி பார்க்கும்போது இப்ப நமக்கு என்ன வழி வரும்னா, எதை பேசியிருக்கணும் இந்த ஊடகங்கள், எதை மறைச்சிருக்கணும், எதை மறைக்க கூடாதுன்னு பார்க்கும்போது இது ஒரு ஒரு ஆற்ற முடியாத வழிதான். ஊடகத்தின் அறம் என்பது அறவே இல்லாது போய்விட்டதோ என்ற ஒரு வழி இருக்குது. ஊடகங்கள் பொய் பேசுவதை விட புரணி பேசுது ரொம்ப. ஆங்கிலத்துல சொல்லலாம் டிஜிட்டல் புரணின்னு. இப்ப உங்களை பத்தி அப்படி அவர் சொல்லியிருக்காரு, உங்களை பத்தி இவர் இப்படி சொல்லியிருக்காரு. ஐயோ, மக்களுக்கு ஏதாவது செய்தி கொண்டு போக முடியுதா? நல்ல செய்தி இருக்கா? மக்கள் பிரச்சனையை பேசி அதுக்கு ஒரு தீர்வு எட்ட முடியுமா? அது கொண்டு போக முடியுமா? அது கிடையாது. பாண்டே மேல தனிப்பட்ட முறையில இங்க இருக்கிற உங்களுக்கு என்ன நிலைப்பாடு, மதிப்பு அது தெரியாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் என் தம்பினா உண்மையிலேயே அவன் என் தம்பி அல்ல. அது காரணம் இருக்கு. முதல் சந்திப்புலயே பாண்டே யாரு, சீமான் யாரு? பாண்டே யாருன்னு அவங்க அண்ணன் சீமானுக்கு தெரியும், சீமான் யாருன்னு பாண்டேக்கு தெரியும். நாங்க வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு நோக்கங்களுக்காக நின்றாலும் அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையில் அவர் உறுதியா நிற்பார், நான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் நான் உறுதியா நிற்பேன். அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் கிடையாது, முரணும் கிடையாது. மற்றவர்களைப் போல எங்க ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வாழ்த்துனது போல அவனுக்கு தர்க்க அறிவு அதிகம். இலக்கியம் தெரியும், வரலாறு தெரியும், அவன் பொருளாதாரம் தெரியும், மருத்துவம் தெரியும், முன்னே நடந்த ஆட்சி தெரியும், இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியின் அவலங்கள், கேவலங்கள், துயரங்கள் எல்லாம் தெரியும். எல்லாவற்றையும் நினைவில் வச்சு தடுமாற்றி கேள்வியை எழுப்புவார். சிலர் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய மேதத்தன்மையை காட்ட ஒரு கேள்வி எழுப்பிடுவாங்க. அதுக்கு பதில் சொல்வதற்குள்ள மறுகேள்வி வைப்பாங்க. நான்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு படக்குன்னு கோவம் இருப்பா, பேசி முடிச்சுக்கிறேன். இன்னமும் நீ தான் புத்திசாலி மாதிரி, அப்ப நாங்க பதில சரியா சொன்னேன்னா பாத்துக்கிட்டு இருக்கவே இருந்தாலும் திணறாருவான். இரிய கருத்தை கேள்வி எழுப்பினா பதில் முடிஞ்ச பிறகு அடுத்த கேள்வி வையே, அதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த அணுகுமுறை பாண்டிட்ட கிடையாது. அப்புறம் ஆண்டுகள், மாதங்கள், தேதிகள் எல்லாம் சரியா நினைவில் வச்சிருப்பார். எனக்கு சரியா நினைவில் இருந்தால் இது அப்படின்னு சொல்லி சரியா தான் சொல்வார். ஒருவேளை தீர்மா இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிந்து நினைவில் தெரிந்து சரியா தான் இருக்கும். பாதுகாப்பா ஒரு செய்தியை போட்டு வைப்பார். ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொல்லி சரிதானே சொல்லி வைப்பார். அப்ப அவர்கிட்ட பேட்டி எடுத்துட்டு போகும்போது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு முடிக்கும்போது, நீங்கள் பங்கேற்றமைக்கு, என்னுடைய இந்த நிகழ்வில் பங்கேற்றமைக்கு ரொம்ப நன்றி, வணக்கம், உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் அப்படிம்பாரு. அது நம்ம தான் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். ஏய், என்ன அவருடைய நல்ல நோக்கம் என்ன மறுபடியும் இதை எதுக்கு சொல்றேன்னா, இயற்கையிலே அவருக்கு ஒரு குணம். 2வது, நான் இங்க இந்த இதுல பார்த்திருப்பீங்க, கட்சி ஆரம்பிக்க வந்த ஆள் இல்ல. நான் பரமக்குடியிலிருந்து வண்டி ஏறினது படம் எடுத்து கொஞ்சம் பிழைக்கத்து காலம் என்னை கொண்டாந்து இங்க விட்டுருச்சு. சரி, எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருந்துச்சு, சரணடைஞ்சு வாழ்றதுக்கு சண்டையிட்டு சாவும்டா ஒரு கோட்பாடு. அடிமை வாழ்வை விட உரிமை சாவு மேலானது. அதுக்குத்தான் என் பாட்டன் தீரன் சின்னமலை தூக்கல தொங்குனா, என் பாட்டன் மருதுவாண்டி தூக்கல தொங்குனா, எங்க பாட்டி போராடி செத்தா வேலுநாச்சியாரு, அழகுமுத்துக்கோனு, சுந்தரலிங்கம் எல்லாம் நம்ம பாட்டன் வாவுசி செக்கெழுத்ததெல்லாம் இதுக்கு. எதுக்கு போய் ஒருத்தன் கை கட்டி, அதுதான் சேகுவாங்க சொல்றோம், வேற மொழியில சொல்றோம். ஒருவன் காலில் இருந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமா?
நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். நம்ம முன்னோர்கள் உலகெங்கிலும் நற்செய்திகள் ஒரே மாதிரிதான் இருக்கும். மானோட உயர்வுக்கு, சமூக மாற்றத்திற்கு சிந்திச்ச ஞானிகள், யோகிகள், தத்துவ மேதைகள் எல்லாம் ஒரே மாதிரிதான் சொல்லியிருப்பான். நீங்க என் தம்பி சாணக்கியா, நாங்கெல்லாம் சாணக்கியா எப்படி படிக்கிறோம்? தினத்தந்தியில சாணக்கியர் சொல்னு ஒண்ணு வரும். சுருக்கமா இருக்கும், நச்சுன்னு இருக்கும், நல்ல செய்தியா இருக்கும். அதுல ஒரு செய்தி சரியானது என்று தெரிந்த பிறகு அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம். இது சாணக்கியர் சொல். இதையே தம்பி சொல்றாரு, சரியானது என்று தெரிந்து விட்ட பிறகு அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம். சாணக்கியர் தோல்விக்கு இரண்டு காரணங்கள் தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. ஒன்று யோசிக்காம செய்யறது, இன்னொன்று யோசித்த பிறகு செய்யாமல் இருப்பு. இது ரெண்டு தான் காரணங்கிறது. இதையே நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தர்லிய மறைமொழியில் செய்யத்தக்க அல்ல செயற்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். உலகம் முழுமைக்கு தேடி பாருங்களேன், இதுதான். அடுத்தவன் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன். இது இது சாக்ரட்டிஸ். அதேதான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமானார், ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்குங்கிறார். உலகம் பூரா சிந்தனைவாதிகள், மானுட சமூகம் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற மானுட சமூகம், உயர்வுக்கு சிந்தித்த புரட்சியாளன், சிந்தனையாளன், தத்துவ மேதைகள் எல்லாம் ஒரே மாதிரிதான், வெவ்வேறு மொழியில இருக்கும். நான் இந்த களத்திற்கு வந்தபோது எங்க அப்பா இளையராஜா சொன்னதுதான். அவர் பெரிய மேட்ச் ஆனர், எல்லாம் பாராட்டு விழாக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை தான், நான் தவக்கிற போது நடந்தேன், அப்ப யாரும் எனக்கு கை கொடுக்கவோ கைதட்டோ வரல, இப்ப நடக்கிற வயசுல தானே நடக்கிறேன், இப்ப எதுக்கு என்னை பாராட்ட வர்றீங்கன்னு. அன்னைக்கு ஒரு மகன் ஒரு பின்னணியும் இல்லாம வந்தேன், ஒருத்தரும் என்னை பாசல் இது பண்ணல. எல்லா ஊடகமும் இவனை ஒழிச்சிடணும்னு நினைக்குது. பாண்டேக்கு ஒரு குணம் இருக்குது, என்னை அவன் வாழ்த்துனானே இல்லையோ, நான் வீழ்த்திடணும்னு ஒருபோதும் நினைக்கவே இல்லை. ஆதரிக்கலைனாலும் அமைதியாவது கடந்து போயிடுவாரே ஒழிய, வம்படியா எதையாவது பேசி விட்டுறணும், எதையாவது செஞ்சு விட்டுறணுங்கிற எண்ணம் அவனுக்கு இயல்புலே பாண்டைக்கு கிடையாது. அது ஒரு ஊடகவியலாளின் உயர்ந்த நேர்மை, உயர்ந்த குணம், அப்படிதான் பார்க்கணும். ரெண்டாவது, இப்ப பாண்டே பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளரா இருக்கிறா, ஐயா மோடியுடைய ஆதரவாளரா இருக்கிறாருன்னா, ஒரு ஏற்றுக்கொண்டு ஒரு தத்துவத்திற்கு, ஒரு தலைமைக்கு எவன் ஒருவன் 100 விழுக்காடு உண்மையாக இருக்கிறானோ அவன் போற்றத்தக்கவன். அது சரியோ தவறு. இப்ப எங்களுக்கெல்லாம் என்ன, நமக்கெல்லாம் என்ன, என் கூட வர்றவன் கொள்கைக்காக வரானா இல்ல கொல்றதுக்காக வரானா? இது எப்பவுமே ஒரு பிரச்சனை. எப்பவும் ஏன்னா, எதிரி எப்பவும் தூரத்துல இருப்பான், துரோகி எப்பவும் பக்கத்துல இருப்பான். ஏன்னா எதிரி எப்பவும் துரோகி ஆரம்பிச்சாலும், எதிரி எப்பவும் நம்ம பலத்தை பெருக்குவான், அவன் பலத்தை தான் கவனிப்பான், துரோகி நம்ம பலவீனத்தை கவனிப்பான். அது ரொம்ப தலைவன் எதிரியை விட்டு துரோகியை சுற்றாங்க, துரோகியை ஒழிச்சிடணும். கொல்லான் புலான் உள்ளான எல்லா உயிரும் கையூப்பி தொழும்னு சொன்ன வள்ளுவ பெருமகனார் சிறார் கொலையில் வேந்தருக்கு, அதாவது வேந்தருக்கு இந்த தலையறுத்தல் பையங்கூழ் களை கட்டதனோட நேருங்கிறார். இந்த துரோகியை ஒழிக்கிறதுங்கிறது நெற்பயிர் கடையில இருக்கிற களையை பறிக்கிறதுக்கு சமமானதுங்கிறாரு, போர்த்தள்ளிடுறாரு. துரோகம் பெரிய கொடுமையானது. ஏன்னா இந்த இனம் பன்னெண்டாக எதிரிகளால் வீழ்த்தப்பட்ட இனம் அல்ல, துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட இனம். அதுவும் உடன்பிறந்த ரத்தத்தால் வீழ்த்தப்பட்ட இனம். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. இப்ப நான்லாம் திரைத்துறைக்கு படம் பார்க்கும்போது, ஈநாடுன்னு ஒரு படம், கேரளால வந்த படம். அங்க ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையில எழுதி ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணிருது. அப்படிங்கும்போது பத்திரிக்கைக்கு இவ்வளவு வலிமை இருக்கா, ஊடகத்துக்கு இவ்வளவு வலிமை இருக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப இந்த ஊடகத்துல எதையும் ஒரு நற்கரத்தை கொண்டு போய் விதைச்சிட முடியும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும்னா, இந்த மக்களின் மனத்தில் புரட்சி விதையை விழுவதற்கான பேராற்றல் இந்த ஊடகத்திற்கு இருக்கு. ஆனா அந்த பணியை
நம்முடைய ஊடகங்கள் செய்யுதா அப்படிங்கிற கேள்வியை மனச்சான்றோட நம்ம பேசி பார்க்கணும். இதை செய்யுதா? தேர்தல்ல நீங்க ஒரே மாதிரி கருத்து கணிப்பு இருக்கலாம். இது 4 விழுக்காடுங்குது, இது 5 விழுக்காடுங்குது, இது 7 விழுக்காடுங்குது, 8 விழுக்காடுங்குது. என்னை என் மேல ஒரு பெரிய தீண்டமே இருக்கு. இதுவரை மற்றும் தான் இருந்திருக்கேன் நான். இதுவரை எல்லா கட்சிகளும் மற்றும் பலம். நாங்க சின்ன பிள்ளைல படம் பார்க்க போகும்போது எங்க கிராமத்துல இருந்து நாங்க போவோம். அப்ப இளையான்குடி பரமக்குடியில இருக்கிற திரையரங்களை பார்த்து வரும்போது என்னுடைய நண்பர்கள், மச்சான் எல்லா படத்திலயும் நான் பாக்குறேன் மற்றும் பலர் எல்லா படத்திலயும் நடிக்கிறான்டா அப்படின்னு. அதுல அதுல சுருளிராஜன், சில்கு சுமிதா, சிவகுமார், பிரியா இவர்களோடு மற்றும் பலர். அவ என்ன மற்றும் பலர் ஒரு தனியா ஒரு நடிகர் இருக்குன்ட்டு அது மாதிரி எல்லா கட்சியும் போட்டியிடும். அதுல மற்றும் பலர். இதுவரைக்குமே மற்றும் பலர்ல தான் நான் இருக்கேன். அது சொல்லாது. 2வது, வாக்குக்கு காசு கொடுக்கிற முறையை இந்த ஊடகங்கள் நேர்மையாக விமர்சிக்குதா? ஊழலை ஆதரிக்கிற, லஞ்சத்தை ஆதரிக்கிற யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே ஊழலை எதிர்க்கிற, லஞ்சத்தை எதிர்க்கிற எல்லாமே. அப்ப யார் கொடுத்தா யார் ஊழலா? இந்த கேள்விக்கான இடத்துல பதில் இல்லை. எல்லாருக்குமே ஊழல் பிடிக்கலாம், லஞ்சம் பிடிக்கலாம். யார் கொடுக்கணும், யார் தெரியல. ஆனால் ஊழல் லஞ்சத்திற்கான முதல் நிலையம் நாட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்துலதான் ஊண்டப்படுது. இன்னைக்கு நேற்று இந்த அம்பேத்கர் காலத்துல ஆரம்பிச்சிருக்குது. இது மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில விட்டுத்துண்டுகளுக்காக விற்பதென்று அவமானகரமான நபரை எங்கள் தாத்தா திருநகர் முத்துராமலிங்க தேவர் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் போய் அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறது தேச துரோகிங்கிறார் அன்னைக்கே. ஆனால் அந்த தேச துரோக திட்டத்தை இந்த நாட்டில் நாம் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் தேர்தல் தூய உள்ளத்தோடு தன்னலமற்ற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் புனிதமான அரசியல், அறிவியல், புவியியல் போல ஒரு வாழ்க்கை அரசியல். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். ஆனால் அந்த அரசியல் வியாபாரமாகிவிட்டது. தலைவர்கள் 100 கோடி இந்த தொகுதிக்கு, இப்பெல்லாம் செய்தி வருது 30,000 கோடி தேர்தலுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்ட்டு. அப்பவே தெரியுது. அப்ப 150 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 100 கோடி, 150 கோடி முடிஞ்சு வாங்கிடுறாங்க. வாக்கை பெறுவது வேறு, வாக்கை வாங்குவது வேறு. மக்களுக்கு சேவை செய்து நன்மதிப்பை பெற்று வாக்கை பெறுவது வேறு. அது இறந்துருச்சு அந்த காலம். வாக்கை வாங்குவது என்பது 500, 1000, 200, 300. உங்கள் மனச்சான்றை சுற்றி சொல்லுங்கள் பெருமக்களே. தமிழர் நாட்டில் ஒரு தலைவன் வீதிக்கு வரும்போது தானாக மக்கள் இந்த தலைவனை பார்க்க வந்து பார்ப்பார்கள், கூடுவார்கள் என்று உங்கள் நெஞ்சை தொற்று சொல்லுங்கள். வருவார்களா? வரமாட்டார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள் 200 ரூபாய் கொடுத்து கொண்டு பெண்களை வெளியில் ஊடகம் போய் எதுக்கு வந்திருக்கிறிய? பதாகையில் எழுதியிருக்கிறது என்ன? யாருக்காக நிக்கிறது தெரியாது. எவ்வளவு 200 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? போகும்போது தருவாங்க. இவ்வளவுதான். இங்கே அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? சாதி, மதம், சாராயம், பணம், திரை கவர்ச்சி, எதுவுமே தேவை கிடையாது. நீங்க நல்ல அரசியலை எத்தனை கண்டிகளை தாண்டி நீங்க படைப்பீங்க? எத்தனை கண்டிகள்? எப்படி சொல்லுங்க? சாதிய எண்ணம் அரசியலுக்கு வந்த நாடு சாதிய சிந்தனை அருகமையப்பவன் சொன்னது யாரு? தெய்வத்தின் மகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஆனா இன்னைக்கு எங்க இருக்குது? இத்தனை இடையூறுகள். ஊடகத்தின் அறம் என்ன? நல்ல அரசியலை உருவாக்குவதற்கு, அதற்கு பணியாற்ற நல்ல அரசியலை உருவாக விடாமல் பார்த்துக் கொள்வது எவ்வளவு பெரிய கொடுமை. அவர் முந்துகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓட்டுக்கு 500 கொடுத்திருக்கிறார். சற்று பிந்துகிறார், அவர் 250 கொடுத்திருக்கிறார். எதற்கு வாக்கு செலுத்தணும்? வாக்கை முதலாளி எரிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே,
ஒரு முதலாளி ஒரு 100 கோடி 200 கோடியை முதலீடு செய்கிறாங்க என்றால் மக்கள் சேவைக்கு இதுதான் கேள்வி. 100 கோடி முதலீடு செய்து நான் பதவிக்கு வந்துட்டால் 1000 கோடியாக சரி ஒரு கோடி சாதாரண விற்பனை புதுமைங்க அதுல 900 கோடி ஊழல்னா இதை ஏன் ஒரு ஊடகம் பேசல? ஏன் பேசல? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பல பேர் சேர்ந்து வன்முறை செய்தாங்க, அதை ஏன் பேசல? அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை ஏன் பேசல? வசதியாக மூடிக்கொள்வது ஏன் பேசுவது? எது தேவையோ அதை பேசணும், எது தேவையோ அதை பேசணும். எல்லா வீடுகளிலும் இருக்கிற எல்லாருக்கும் 2 சம்பளம். காசு இல்லது, கருத்து அவருக்கு ஒரே மாதிரி பேசுவாங்க, ஒரே மாதிரி. எப்படி நல்ல அரசியல் உருவாகும்? எப்படி வரும்? இப்ப சாராயம் குடிச்சு மது குடிச்சு பிடிச்ச பெண் இறந்து போச்சுல, ஏன் நீங்க பேசல? கள்ளச்சாராயம் நீ ஒருத்தங்கட்டியா அவன் 4 மணிக்கு சொல்லிட்டு சொல்லு. நாட்டின் பாதுகாப்புக்கு நாட்டின் பாதுகாப்பு படையில் சேர்ந்து உயிரை நீத்து வந்த ஒரு வீரனுக்கு இந்த நாடு குறித்து நிவாரண தொகை உங்க ஆள் மனதை தொட்டு சொல்லுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம், நாட்டின் பாதுகாப்புக்கு போய் நின்று செத்து வந்த வீரனுக்கு எத்தனை லட்சம்? ஒருத்தர் சொல்லு, ஒருத்தர். 62 பேர் கள்ளச்சாராயம் வச்சு வித்து செத்துட்டான். அவன் 90 நாள்ல திருப்பி பிணையில வந்துட்டான். காட்சி வித்து செத்தான். எப்படிப்பட்ட சட்டமும் ஒழுங்கும் இங்க பாருங்க. ரொம்ப நீங்க அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஊடகம் அழுத்துதோ இல்லையோ, எங்களுக்கு வேற வேலை இல்லை. நாங்க கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி சும்மா எங்கேயும் போவோம். கட்டிச்சோரை கட்டிட்டு போய் போராட என் பிரச்சனையா இருக்குடா அப்படின்னு என்ன தெரியுமில. ரொம்ப கொடுத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம், உயர் காவல்துறை மாவட்ட ஆட்சியர், அந்த காவல்துறை அதிகாரி இருப்பார்ல எஸ்பி தூக்கி மாற்றம். ஏன்னா அவர் தான் அரசு பொறுப்பே இருக்காது, எந்த பொறுப்பே இருக்காது. கள்ளச்சாராயம் அங்க கள்ளக்குறிச்சியில யார் காய்ச்சது? மாவட்ட ஆட்சியர் உடனே மாற்றம், பணி மாற்றம். இங்க இருந்தவரை 10 கிலோமீட்டர் தள்ளி போய் இருக்கு. அவ்வளவுதான். இந்த ஊடகம் பேசுறது எழுதுமா தமிழ் என்ன படிக்க தெரியாத 3 தலைமுறையை உருவாக்கிட்டு அப்புறம் என்னன்னு போய் படிக்கிறது? படிக்கிற பழக்கமே இல்ல. எல்லா முதன்மை செய்தி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் காணொலிக்கு வந்துடுச்சு. அதனால என் தம்பி நேரடியா காணொலிக்கு வந்துட்டான். நான் கூட தந்தியில இருந்து வெளியில வந்து வேற எங்கேயும் போய் சேருவானோன்னு நினைச்சேன். நல்ல வாய்ப்பா அவன் செஞ்சான். ஏன்னா அறிவாளி இல்ல, அவனே ஒரு ஊடகத்தை தொடர்ந்துட்டான். இப்ப எங்க ஐயா சொல்றாரு கத்தி இல்ல, எங்க ஐயா சொல்றாரு சீமான் மொழி என்னால் நினைச்சதை பேச முடியாது அப்படின்னு. நானும் சொன்னேன், நான் மட்டும் இல்லடா உனக்கு அந்த சுதந்திரம் இருக்குன்னு. ஏன்னு இவன் என்ன வேணாலும் பேசலாம், எவன் கேட்க முடியாது. இப்ப நான் வந்து ஏன் அவருக்கு கூட்டணியில சீட்டு கொடுக்க போயிட்டாருல, ஐயோ போட்டா போடு, போடலைன்னா போ. ஒன்னும் கிடையாது. நான் 1000-500 கோடியை விட்டு வந்து என் பங்காளி வடிவேல் எடுத்து விடுவான்ல, மணி நையோ ஒன்னும் கிடையாது. ஓட்டுக்காக நிச்சயம் தான் நம்பி இதெல்லாம் பார்க்கணும். நாட்டுக்காக மக்களுக்காக நிக்கிறவன் எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்ல. போட்டா போடு, போடலைன்னா போ. இந்த மண்ணை இந்த மக்களை தாயின் பேரங்களோட அன்பு கொண்டு காதலிக்கிற ஒரு மகனிடத்துல நாடு இருக்கணும். இது என் நாடு, இது என் மண், இது என் மலை, என் கடல், என் ஆறு, என் ஏரி, என்னுடைய விலங்கு, என்னுடைய காடு, என்னுடைய மலை, இப்படி நேசிக்கிற ஒருத்தன் இருக்கணும். மலை, காசு, பணம், துட்டு, வெட்டு முடிஞ்சு. மரம், காசு, பணம், துட்டு, வெட்டு. மலை 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 இயற்கையின் அரும்பெரும் கொடை. பூமி தாயின் மார்பு, தாயின் மலை மார்பிலிருந்து பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி, அருவியில் இருந்த ஆறு, ஆறில் இருந்து நீரு, நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர். மலை பல்வேறுக்கான உயிர்களின் வாழ்விடம் அழியோ அவரு மாப்பிள்ள என்ன வச்சிருக்காரு? 5-6 கிரஷர் வச்சிருக்காரு, 6-7 குவாரிஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காரு.
டேய், கால கொடுமை. 32 மண்ணள்ளி தின்னாச்சு. மலைக்கு போயாச்சு. பத்மாசுரன் பரமசிவன்ட்ட வரம் கேட்ட கதை தான். வர வேண்டிட்டே இருந்திருக்காப்ல பத்மாசுரன். பரமசிவன் என்ன வரம் கேளு தந்தேன்னா, நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் எரிஞ்சு சாம்பலாயிரணும்ட்டா. தந்தேன்ட்டார். சரி, நீங்க கொடுத்த வரம் ஒர்க் அவுட் ஆதாலன்னு பாப்போம்ட்டு, நீங்க கொடுத்த வரம் பண்ணிக்கிறாங்க, நீங்க வரையில கை வைக்கணும். மலையிலிருந்து தான் ஆறு வந்தது, அருவி வந்தது, ஆறு வந்தது, அங்கதான் மணல் இருந்தது. அந்த மணலை அள்ளி தின்ன பிறகு மண்ணும் தீர்ந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? எங்கிருந்து அருவியில ஆறு இருந்ததோ மலையவே கை வைக்கிறது. மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு கூட தெரியாம, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும்னு பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இளங்கொடியில் எழுதி வச்சு செத்து போனான். அதை ஒன்னும் கவனிக்கல. தமிழ் கேட்டா அறிவியல் மொழி இல்லைன்னா அறிஞர் பெருமக்கள் சொன்னவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன்ல. ஏய், தமிழ் அறிவியல் மொழி இல்லாம பைத்தியகார பிள்ளைகளா, ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்த முடியும்னு 1800 ஆண்டுக்கு முன்னாடி அணை கட்டி என் பாட்டன் கரிகால உயர்ந்த கட்டிடத்தின் நிலை பூமியில வெளியில பெருவுடையார்கள் இல்லை. எங்க பாட்டன் அரசு ஆறுமொழி சோழன் கட்டிய கோயில் எப்படி கட்டினான்னு தெரியல. கல்லணையை எப்படி வெள்ளக்காரன் வந்து பார்த்துட்டு தொப்பி எடுத்துட்டு தொப்பியை தூக்கி வாட்ஸ்அப்னு வணக்கம் செலுத்திட்டு போயிட்டான். அவ்வளவு பெரிய விஞ்ஞானி. நீங்க எப்பவும் இங்க பாருங்க, நீர் இப்படி கீழ் நோக்கி தான் பாயும், மேல் நோக்கி ஏறுது. அதுக்கு நுட்பத்தை பாம்பு ஊரில் பாம்பு வடிவத்தில் ஏத்திருக்கான் எங்க பாட்டன் காளிங்கராயன். மேல அப்படி பாம்பு வடிவத்துல இன்னைக்கு இருக்கு அறிவியல்
இந்த இந்த மாதிரியான ஊடகங்களுக்குள்ள என்ன சொல்றது, இந்த சொல்லுவாங்க இந்த குப்பையில ஒரு மாணிக்கம் மாதிரி என் தம்பி பாண்டே தான். அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு. அவரால நம்ம நம்ம ஊடகத்தால இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் மாற்றத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படிங்கிறது அவர் நினைக்கிறாரு இல்லையா? ஆனால் உங்களுக்கு தெரியும், இங்க தனி மரம் தோப்பாகாதுன்னு நம்ம ஐயா சொன்னாங்க இங்க. ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது என்கிற யதார்த்தத்தையும் நீங்க புரிந்து கொள்ளணும். ஒண்ணுதான் அண்ணல் காந்தியடிகள் சொல்றதுதான். அருமை பெருமக்களே, இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அந்த மாறுதலை நீ உன்னிலிருந்து தொடங்கு என்றுதான். நீங்க ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருக்கீங்களா? நீங்க இருங்க. யாரும் சரியா என்று சொல்லாதீர்கள். நீங்கள் சரியாக இருங்கள். நீங்கள் சரியாக இருங்கள். நான் சரியாக இருக்கிறேன். நான் சரியாக இருந்தால் சரியாகிவிடும். இவ்வளவுதான். நீங்க சுத்தம் சுதந்திரம் என்று சுவற்றிலும் எழுதியிருக்கிறது. இறங்கி கூட்டுவது யார் பெருமக்களே? அந்த 7,000 அவர் இறங்கி கூட்டியிருந்தால் தெரு சுத்தமாயிருக்கும். ஒவ்வொரு தெருவும் சுத்தமானால் தேசம் சுத்தமாயிரும். இவ்வளவுதான். இந்த எளிய விதியை நாம் புரிந்து கொள்ளாம மொத்தமா யாருமே சரியில்லை, எவருமே சரியில்லை. என்னையவே நான் ஊடக விழாவில் சொல்லாம எல்லாருமே கேட்கிறது, கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள்? ஒரே ஒரு கேள்வி, ஒரு ஊழியர் கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வீர்கள்? யாருமே கேட்கலையே. கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள்? அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவாலால முடியும், எங்களால முடியாதா? சொல்லுங்க. 14 தேர்தல்ல 37 இடத்தை அம்மையார் ஜெயலலிதா தனிச்சு நின்று பாராளுமன்றத்துல வெல்ல முடியும் போது நம்மால் முடியாதா? உங்களால் முடியாது என்று சொல்ல எனக்கு உரிமை இருக்கு, என்னால் முடியாது என்று சொல்ல எனக்கு உரிமை இருக்கு. ஆனால் எனக்கு முடியாது என்று சொல்ல எவருக்கு உரிமை கிடையாது. யாருமே பாருங்க, கூட்டணி இல்லாம எப்படி? அப்ப கூடி கொள்ளை எடுத்தால் சரி என்று நினைக்கிறீர்களா? என்னை எல்லாம் எப்படி அறிவுறுத்துறாங்க? எவ்வளவு நாளைக்கு என் மேல அக்கறை? எப்படி எவ்வளவு நாளைக்கு இப்படி தனியா கிடந்து கஷ்டப்படுவியே? என்னமா நான் ஒத்த வீட்டுக்கு தனியா வீடு கட்டி வாழ்ற மாதிரியும், ஏதோ ஒரு காட்டுக்குள்ள வாழ்ற மாதிரியும். இந்த நாட்டிலே பெரிய கூட்டணி வச்சிருக்கிற ஒரே ஆள் நான் தான். நான் தான். 14,000 ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதி தேர்வில் வெற்றி பெற்று பணி நியமனத்துக்காக காத்து கொண்டிருந்த அந்த பணியை நியமனம் பண்ணுங்க அவர்களோட கூட்டணி. வேளாண் திருமண மக்கள் விளைவிக்கும் பொருளை உரிமையை கொடுத்து கொள்முதல் செய்யும் போராடுகிற அவர்களோட கூட்டணி. தினந்தோறும் கடலுக்குள் மீன் பிடிக்கிற உரிமையை இழந்து போராடி சிறை பிடிக்கிறார்கள், படகை பறிக்கிறார்கள், ஏலமிடுகிறார்கள், சுட்டுக்கொலைகள் என்று போராடுகிற மீனவர்களோட கூட்டணி. அப்படி பார்த்தால் நாட்டில் ஒவ்வொருவரும் கண்ணீரோடும் கவலையோடும் கைகளிலே மனுக்களோடும் வீதியில் நின்று போராடுகிற ஒவ்வொருவரோடும் கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான். அப்படி பார்த்தால் நான் தான் பெரிய கூட்டணி வைத்திருக்கிறேன். கூட்டணி வச்சுட்டோம். உங்ககிட்ட கேட்கிறேன், இங்க இருக்க எல்லாத்தையும் கேட்கிறேன். கூட்டணி வச்சுட்டோம். வச்சு வென்றுட்டோம். சட்டசபைக்கு போயிட்டோம். போய் செஞ்சது என்ன? நாடாளுமன்றத்திற்குள் பேசாது இங்க அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு பேசி என்ன ஆகுது? அப்புறதுக்கு நாடாளுமன்றம் தொடர்ச்சியாக மீனவர்களை சிறைபிடிக்கிறதை நிறுத்த சொல்லி அழுத்தம் கொடுங்கள். இது நான் போராடலாம், என்ற அதிகாரம். நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற கட்டடத்திற்கு முன்னாடி பதாகை நின்று போராடுவதற்கு எதற்கு இது இந்த வேலை? அது இங்க நின்று நானே போராடிடுவேனே. இப்ப எதற்காக இந்த அதிகாரம் இருக்குல்ல? அங்க போய் 4 சீட்டு 5 சீட்டு வென்று உள்ள போயாச்சு. சட்டசபைக்குள்ள 4 இடம் வென்று போயாச்சு. என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க. எந்த மக்கள் பிரச்சனையை பேசியிருக்காருன்னு சொல்லுங்க. சில பேர் இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக என்று கூட உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க. இங்கே மாறுதல்கள் தேவைப்படுது. தேர்தலில் சீர்திருத்தங்கள் தேவைப்படுது. அதை நான் சொல்லுவது, என் தம்பி பாண்டே தந்தி தொலைக்காட்சியில் அவர் பணியாற்றி இருக்கும்போது லீக்வானியை பற்றி ஒரு கருத்து பெரிய இதே மாதிரி ஒரு காணொலியை வெளியிட்டார். நான் பேசுறது அதே அவர் செயல்படுத்தி இருந்தாரு.
நான் சொல்ற ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அது தாயின் பேரன்பு தான். அதுக்கு நான் பலமுறை விளக்கம் கொடுத்துட்டேன். அதை பேசும்போது என்னை விமர்சிச்சாங்க. அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா என் தம்பிகிட்ட கேட்டேன், பாண்டே ஆண்டனே, அதுல நாங்க என்ன சொல்றோம், இடைத்தேர்தல் முறையை ஒழிங்க. இடைத்தேர்தல் முறையை ஒழிங்க. முதல்ல ஒரு பதவியில் இருக்கும்போது ஒருவர் இன்னொரு பதவிக்கு போவது என்கிற முறையை ஒழிங்க. சட்டமன்றத்தில் இருக்கிறவரே அந்த கட்சியில வேற ஆள் போயிட்டாரு, சரி விட்டு. அப்போ இவர் சட்டமன்ற உறுப்பினர் வரும்போது 2 இடத்துல ஆக்க பெற்று வந்தவன் எவனோ அவன் மீதி இருக்கிற இடைப்பட்ட காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் பணியாற்றுவார். திருத்தம். இப்ப ஐயா EVKS ஐயா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல ஓராண்டு தான் இருக்கு. ஓராண்டுக்கு ஒரு தேர்தல். அதுக்கு தேவையற்ற செலவு. எங்களை போல பிள்ளைகள் ஒண்ணும் இல்லாம போய் கத்தி எதுக்கு? அப்போ அடுத்த இடத்தில் அதிகப்படியான மக்கள் என்று எவர் வந்தாரோ பெற்று வந்தாரோ சட்டமன்ற உறுப்பினர் தொடர்வார். அவ்வளவு. இது போல திருத்தங்கள் சீர்திருத்தங்கள் நிறைய தேவைப்படுது. அது ஆக்கப்பூர்வமானது. மக்கள் மேல வலுக்கட்டாயமா திணிக்கிறதை நம்ம குறைக்கணும். அது ஒரு தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிற முறையை ஒழிக்கும். ஒண்ணு உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா, இல்ல மக்கள் மேல நம்பிக்கை இல்லையா? ஒரு 2 தொகுதியில போட்டியிடும் போது இன்னொரு வேட்பாளருக்கான வாய்ப்பை, இன்னொரு குடிமகனுக்கான வாய்ப்பை நீங்க பறிக்கிறீங்க. 2வது 2 தொகுதியிலையும் வெற்றி பெற்றா 2 தொகுதியிலையும் இருக்க முடியாது. ஒரு தொகுதியை நீங்க பதவி விலகுவீங்க. அந்த வலுக்கட்டாயம் மறுபடி தேர்தல் திணிக்கப்படும். அப்ப நீங்க நல்ல தலைவர், மக்கள் மீது நம்பிக்கை இருந்தா நாங்க நிற்பேன் ஜெயிப்பேன், அவ்வளவுதானே. இது மாதிரி தேவையற்ற செலவினங்களை தவிர்க்கணும். ஊடகங்கள் நினைத்தால் எவ்வளவு பேசலாம், எவ்வளவு விவாதிக்கலாம். சும்மா எனக்கிட்ட எல்லாம் நிறைய கேள்வி கேட்டது உங்களை பற்றி பாண்டே இப்படி சொல்லியிருக்காரு, உங்களை பற்றி அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. பிக் பாஸ் தான். பிக் பாஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு இவங்க அவர் பேசுறது, அவங்க இவங்கள பேசுறது, ஒரு புரணி பேசுறது கேட்கிற கூட்டமா ஆயிடுச்சு. உண்மையிலே பிக் பாஸ் நிகழ்ச்சி என்ன புரணி தானே. அதேதான் இது. ஒரு நேர்மையான ஒரு தகப்பன், நல்ல தகப்பன் பிள்ளைகளை நல்ல ஒரு குடும்பத்தின் தலைவன் நல்ல பிள்ளைகளா வளர்க்கணும்னு நினைப்பான். ஒரு நாட்டின் தலைவன் நேர்மையானவனாக இருந்து நாட்டின் நினைப்பான். நான் கேட்கிறேன், நான் லஞ்சம் பெறேன், ஊழல் பெறேன், நான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன், கோடி பெற்ற பிள்ளைகள் 2-3 மனைவி கட்டிட்டேன், பெற்ற பிள்ளைகளுக்கு மனைவி வந்துட்டேன், உனக்கு கேள்வி எதிர்த்து நீனும் 2 கொண்டாட்டி கட்டிக்க, நீனும் பிள்ளைய பெற்றுக்க, நான் ஓமகனுக்கு சீட்டு, ஓமகனுக்கு பதவி, இந்த நீனும் கொள்ளையடிச்சுக்க, மக்களுக்கு என்ன கேள்வி ஓட்டுக்கு 500 1000 இந்த ரோட்டை ஒழுங்க போட்டியா, நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்டியா, கதை முடிஞ்சு. அப்ப கேள்வி கேட்கிற தகுதியை மக்களுக்கு கொடுத்து அதான் ஒரு நேர்மையற்ற தலைவன் இருக்க முடியும். இப்ப அதங்க இருக்கிற சிக்கல். மக்களை வாக்களிக்கிற வியாபாரிகளாக மாற்றியதுதான் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய கொடுமைத்துவம். எந்த மாடலையும் செய்ய முடியும். இதுல இந்த மாடல் இந்திய நிலைமைக்கு பரவணும்ட்டு எல்லாரும் தலைவிக்கு 1000 தொடங்கி 2500 3000. சரிப்பா, என்னப்பா இப்படி ஒரு கொடுமை இல்லை. அது நம்ம பேசுறோம், நாளையில இருந்து ஊடகம் மாறி பேசிட போகுதா? அதுதான் இது எங்களையும் சேர்த்து 3 பேரையும் சேர்த்து திட்டுறதுக்கு தான் ஒரு கூட்டம் வருமே ஒழிய இது நல்லது நடக்கணும். அது எங்க ஐயா மாதிரி நல்லவர்கள், மூத்த தலைவர்கள் துணிஞ்சு முடிவெடுத்து இயங்கணும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நீங்க நீங்க என்னை பாருங்க, என்னை ஒரு தடவை பாருங்களேன். உலக அரசியல் வரலாற்றுல என்ன அளவுக்கு தோற்ற மகன் இருக்கவே முடியாது. ஆனா நான் தோற்ற மாதிரி இருக்கலாம் பாருங்க. நீங்க பாருங்க, அந்த இதுல காணொலியில என் தம்பி காட்டினா பாருங்களேன். நான் தேர்தல்ல முதல்ல தேர்தல், நான் உங்களுக்கு தெரியும், கட்சி ஆரம்பிக்கல. நான் பல கட்சியில இருந்தாலும் எல்லா கட்சியிலும் இருந்திருக்கேன். ஒரு சூழல் அது
இதை பேசுனேன்னா வெட்டி கூட புரிவிய போட மாட்டியே. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நான் வந்தேன். வந்து இந்த வேலையை செய்ய வந்தேன். சரி, 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2016ல முத தேர்தல்ல வந்தேன். 1.1 ஒரு விழுக்கு 4,50,000. உலக வரலாற்று 4,00,000 வாங்கின கட்சி ஒண்ணு கலைஞ்சிருக்கும், இல்லைன்னு எதோட போய் சேர்ந்து ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு கை கட்டி போயிருக்கும். மறுபடியும் நின்னேன், மறுபடியும் தோற்றேன், மறுபடியும் நின்னேன், மறுபடியும் நின்னேன், மறுபடியும் நின்னேன், மறுபடியும் நின்னேன். தனிச்சு 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 நின்று எந்த பின்புலமும் இல்லாம ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல மாநில அங்கீகாரத்தை பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அது சின்னம், இது சின்னம். அது தங்கச்சி இதுல குரல்ல சொல்றாங்க பாருங்க, திடீர்னு என் சின்னத்தை எடுத்துட்டு போயிருவாங்க. கடைசி நேரத்துல வேட்பாளர் அறிவிக்கு வரைக்கும் கூட எனக்கு சின்னம் இல்லை. எனக்கு ஒரு சின்னம் கொடுத்தாங்க, மைக்கு. அதை போய் காட்டின, கடைசியா அந்த பெட்டியில இருக்கும்போது மைக் இல்ல, சீப்பு மாதிரி ஒண்ணு வச்சு விட்டுருங்க. ஏடா கொடுமை பாருங்க. அதுல பாருங்க நீங்க, மக்கள் எவ்வளவு மகத்தானவர்கள்ங்கிறத பாருங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி உதயசூரியன், ரெட்டலை, தாமரை, கை 3 சின்னம் முதல் நாள் வந்துருது. முதல் பெட்டியில என்னோட மைக் சின்னம் 8வது பெட்டியில இருக்கு. அந்த மைக் சின்னமும் 2 கீழே ஒரு பொத்தான வச்சதுனால பார்க்க சீப்பு மாதிரி ஆயிடுச்சு. எது என் சின்னம்னு தெரியல. ஏன்னா வேட்பாளர் எங்க ஐயாவை போல புகழ்பெற்ற ஒரு முகமா இருந்தா, ஒரு தலைவரா இருந்தா, இது ஐயா செங்கோட்டை நிக்கிறாங்க போடுவோன்னு. எதுவுமே எல்லாம் புதுசு. அதுல தேடி 36,00,000 பேர் போட்டு என்னை அங்கீகாரம் பண்ணுவாங்கன்னா, என் மக்கள் முன்னேறுதலை, நீ மக்கள் முன்னேறுதலை விரும்புகிறேன். நான் ஓட்டுக்கு காசு, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சும்மா. இந்த பண அரசியலை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்கிற கடமை நம் முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும்னா முதலாளிகளுக்கான அரசியல் கட்டமைப்பை ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்கங்கள், உழவர் குடிகளுக்கான அன்றாடங்காட்சிகளுக்கான 80 விழுக்காட்டு மக்களுக்கான அதிகாரம் இருக்கு. அப்புறம் மக்களாட்சிங்கிறது வெற்றி சொல்லாயிரும். அதனால நல்ல அரசியல், நல்லதை செஞ்சா, இப்ப நான் தான் கேட்கிறேனே, நீங்க 5 ஆண்டு ஆட்சி முடிய போகுது. இப்ப 26ல இப்படி வச்சுக்கிறோம், ஒரு வெளிப்படையா ஒரு பந்தயம் வச்சுக்கிறோம். 5 ஆண்டு ஆட்சிங்க அருமையான, ஏன் கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்துட்டேங்க. நான் தான் நம்பர் 1. நான் மறுபடியும் 26 தேர்தலை சந்திக்கும் போது ஓட்டு காசு கொடுக்கும். நான் என்ன பண்ணணும்? நான் செஞ்ச சேவையை மட்டும் சொல்லணும். நான் வந்தேன், நீட்டை ஒழிப்பென்ன ஒழிச்சேன். நான் வந்தேன், கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யணும்னு தள்ளுபடி செஞ்சேன். அந்த இருக்குல்ல, நான் பிளாஸ்டிக்கை ஒழிச்சு மஞ்சப்பைய கொண்டு வரணும்னு மஞ்சப்பைய கொண்டு வந்தேன். பை துணிப்பையாத்தான் இருக்கு நேசமா, அது மஞ்சளா இருக்கு. பை பை பாலித்தீனா இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக்கா இருக்கக்கூடாது. பை பச்சை பையா இருக்கலாம், ஊதா பையா இருக்கலாம், வெள்ளை பையா இருக்கலாம், துணி பையா இருக்கணும். அவ்வளவு. மஞ்சள் பை ஒரே நாளோட அந்த மஞ்சள் பை முடிஞ்சிட்டு. இந்த சாதனைகளை சொல்லுங்களேன். 5 ஆண்டுகளால் நீங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாங்க பாட்டு. சத்திரியனா இருக்காத. சாணக்கியனாருன்னு முதல்வன் படத்துல ஒரு உரையாடல் வரும். அர்ஜுனன்ட்ட சொல்லுவாரு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நான் சத்திரியன் எல்லாமே என் தம்பி மாதிரி சாணக்கிய நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாரும் தனித்தனியா நிற்போம். எல்லாரும் 75 ஆண்டுகள் கட்சி, ஒரே சின்னம், புறையோடி போன சின்னம். எங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னா, நான்லாம் கடலூர்ல முதல்ல போட்டியிடும் போது ஒருத்தர் இப்படி கடற்கரையில வாக்கு, நான்லாம் சாதி வரைக்கும் திமுக தான், உதயசூரியன் தான் அப்படின்ட்டாப்ல ஒரு பெரியவர். பின்னாடி வந்த என் தம்பி சின்ன ஐயா எப்ப சாவிங்கய்யான்ட்டான். அது அது ஒண்ணும் பண்ண முடியாது. சீமா, நீ நல்ல புள்ள, நல்லாதான் பேசுறடா, ஆனா நான் திமுக அடிமை. நான் சிரிச்சேன். என்ன சிரிக்கிற? இல்லையா, அடிமையா இருக்கிறதே ஒருத்தன் பெருமையா சொன்னதை இப்பதான் நான் பாக்குறேன். வேற இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு தான் நம்ம மாறுதலை கொண்டு வர்றதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து அன்னாசி பழம் தான், பலாப்பழம் பின்னாடி வந்துகிட்டு இருக்காப்ல. உங்களுக்கு புரியுதா? பலாப்பழம் பின்னாடி வர்றாப்ல. எப்படின்னா, ஒரு மன்னன் வந்து நான் திங்காத கனியை கொண்டு வரணும், திங்காத கனியை கொண்டு வரணும்னு நாட்டுல பாதி எழுதி கொடுக்குறேன்.
ஒருத்தன் நாவல் பழத்தை கொண்டு வந்துட்டான். அதுல இன்னொரு சட்டம் என்ன இருக்குன்னா, நான் சாப்பிட்டேன்னு சொன்னா அப்படியே வாய்க்குள்ள வச்சு திணிச்சிடணும். நாவல் பழம் சாப்பிட்டேன்ட்டாரு, வாய்க்குள்ள தெளிட்டான், போயிருச்சு. வாழைப்பழம் சாப்பிட்டேன்ட்டா போயிடுச்சு. கொய்யா பழம் சாப்பிட்டேன்னு உள்ள போயிடுச்சு. அன்னாசி பழம் தூக்கிட்டு ஒருத்த வாரான். அதை வாயில வச்சு வாய் கிழிஞ்சிருது, ரத்தம் கொட்டுது. ஆனா சிரிக்கிறான். ஏண்டா வாய் கிழிஞ்ச ரத்தம் கொட்டுது, சிரிக்கிறேன் பைத்துக்க. எனக்காக அன்னாசி பழம் பின்னாடி ஒருத்த பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு பலாப்பழம் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் நினைப்பேன், நம்ம பரவாயில்ல, நம்ம பரவாயில்ல. எங்க அப்பா சொல்லும்போது, ஏதோ நம்ம காலம் முடிய போகுது, புள்ள குட்டியிலாவது நல்லா இருக்கட்டும்ங்கிற மாதிரி. ஏதோ நம்ம நம்ம காலம் அது மாதிரி. இது தனித்தனியா நிற்போம். ஆனா எந்த இடத்துல சத்தியம் பண்றதுன்னு சொல்லுங்க, எல்லாரும் போய் சத்தியம் பண்ணுவோம். ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாது, ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாது. அதை என் தம்பி இந்த சாணக்கியா வலைவெளி காட்சி மூலமா ஒரு முன்னெடுப்பு எடுக்கட்டும். அப்படி இல்லைன்னா இந்த சாணக்கியா ஊடகம் மாதிரி ஒரு ஒரு நல்ல நேர்மையான ஊடகத்தில் இந்த மாதிரி ஆண்டாள், இந்த லேடி ஆண்டாள் பள்ளிக்கூடமா இது மாதிரி ஒரு பெரிய அரங்கத்துக்கு பண்ணி எங்க ஐயா பேசிட்டு உட்கார்ந்துட்டாரு, ஒரு தலைவர். நான் பேசிட்டு உட்கார்றேன், இன்னொரு தலைவர் பேசுறது. 6.5 மணி நேரம் 1/2 மணி நேரம் அமெரிக்கா மாதிரி. இங்க ட்ரம்ப் பேசட்டும், அங்க பைடன் பேசட்டும், யாரு பேசுறதுனால ஓட்டு போடட்டும். ஆனா மக்களை கேள்வி கேட்க அனுமதிக்கணும். அவன் கேட்பால, நீட்டு தேர்வு ரகசியம் எங்கேயும் இருக்குதா, அது தங்கமலை ரகசியம் மாதிரி இருக்குது, இது வேணும். இது கன்னித்தீவு கதை மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கு. ரகசியம் அது அப்படி ரொம்ப கட்டணுங்க. ரகசியத்தை எப்படிங்க வெளியில சொல்ல முடியும்? கொடுமைதான். அதனால பெரிய அனுபவமிக்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, இன்னும் நம்மளோடு இருக்கிறாங்க. ஒரு மகத்தான தலைவன் இன்னும் நம்மோடு வாழ்ந்துருக்கான். 100 ஆண்டை தொட்டு இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறைப்பட்டு மீசை முடிய ஒவ்வொன்றா வெள்ளைக்காரர்கள் சுட்ட போதும், ஒவ்வொரு முடியா புடுங்கிய போதும், அந்த போராட்டத்திலிருந்து விலகாம இருந்து போராடிட்டு ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு மாமன்ற உறுப்பினரா கூட ஆகாம, ஒரு பொறுப்புக்கும் வராம, கடைசி வரை கட்சியிலே இருந்து, கட்சி ஒரு கடைசி காலத்துல பயன்படுத்தணும்னு ஒரு மகிழ்வந்த கொடுக்க, காரை கொடுக்க, அந்த காரையும் கட்சிக்கே கொடுத்துட்டு ஒரு குடியிருப்பு, அரசு கொடுத்த குடியிருப்பு வீட்டுல போய் இன்னும் குடியிருக்கிற ஒரு மகன் நல்ல கண்ணு ஒரு மாமேதை இன்னும் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிற நிலத்தில் நல்ல அரசியல் உருவாகணும். எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க நிறைய மரக்கன்றுகளை நட்டு வளர்க்குறாங்க. சேவைதான். படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, சேவைதான். பெற்றோர்கள் குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்கிறாங்க, அது சேவைதான். இதுவெல்லாம் சேவைதான். ஆனால் இதையும் விட சிறந்த சேவை இருக்கிறது என் அன்பு பெருமக்களே. நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல அரசை அமைய செய்வது. அதை செய்துவிட்டால் இதையெல்லாம் அரசே செய்யும். சேகுவேரா சொல்றான், நான் எனக்கென்றோ என் குடும்பத்திற்கென்றோ எதையும் சேமித்து வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு தந்து விடுங்கிறான். மக்களுக்காக எல்லாவற்றையும் தந்து விடுகிற ஒரு அரசை, மக்கள் அரசை அமைக்க செய்ய நாம் எல்லோரும் போராடணும். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நம்முடைய ஐயா, அவர் தான் சொல்றாரு, இந்த இலவசத்தை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூரங்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரு சொல் இலவசம்ங்கிறார். இதுக்கு விளக்கம் சொல்றாரு பாருங்க. அவரே சொல்றாரு, ஒரு நாட்டில் அந்த நாட்டு குடிகளுக்கு வேண்டிய உணவு, உடை, உறையும், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது மூன்றையும் அரசு கொடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் அந்த சமூகம், அந்த நாடு குற்ற சமூகமாத்தான் உருவாகுங்கிறது. நீங்க தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் தெருவுக்கு 2 குடிமங்களை திறந்து வைத்து விட்டு சட்டம் ஒழுங்கு என்று பேசுவது, சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும், ஒழுங்கு இருக்கும். குடிக்க போகும்போது வாகனத்தை போனால் குடித்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்பது சட்டப்பட்ட நிர்வாகங்கள், புதியப்பட்ட நிர்வாகங்கள். இந்த மகளிருக்கு ஆலயம் கொடுக்குறீங்க. எத்தனை விதவைகள் குடித்து கணவன்மார்களை இழந்து
கைம்பெண்ணாகிய தாய்மார்களின் எண்ணிக்கை பெற்று நம் பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 2000 ரூபாய் வச்சு என்ன பண்றது? நீங்களே பாக்குறீங்க. பொங்கலுக்கு 1000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு காட்சி இருக்கு. வேணால் யாருக்காவது நான் அனுப்புறேன். என் தம்பி சாணக்கியா வலையொலியில் கூட நான் போட சொல்றேன். இந்த பக்கத்திலே குடும்ப அந்த நியாய விலைக்கடை ரேஷன் கடை, இந்த பக்கத்துல டாஸ்மார்க், ஒரு பெரிய வரிசை இங்க நிக்குது. இங்க 1000 ரூபாய் வாங்குது. இடையில சாலையை கடந்து வந்து இந்த நாட்டையை துண்டிச்சா அதே 1000 ரூபாய் கொடுக்க வரிசையில நிக்குது டாஸ்மார்க் கடையில. இப்படி ஒரு சமூக கட்டமைப்பு இங்க உருவாகி இருக்கு. எப்படி எதை அறத்தின் வழி நின்று அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிறது சிலப்பதிகாரம். அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்களின் கூட்டம் இது. ஊடக அறம் என்று ஒன்று இருக்கு. அது அறம் பிறழாமல் தவறிவிடாமல் நின்று பணியாற்ற வேண்டும் என்பதுதான் ஊடகத்தில் இருக்கிற பெருமக்களுக்கு, அறிவார்ந்த பெருமக்களுக்கு நம்முடைய அன்பு கோரிக்கை. அந்த அறத்தின் வழியில் நின்று பணி செய்து கொண்டிருக்கிறான் என் தம்பி பாண்டே என்பதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். எந்த ஒரு அரசியல் தலைமையையும் கண்ணியமற்ற முறையில் விமர்சிக்கவோ, ஐயா பெருமகனார் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரிதான், கண்ணியமற்ற முறையில் விமர்சிக்கவோ, அவர்களை வீழ்த்தி விட வேண்டும், வாழ்த்துகிறாரோ இல்லையோ வீழ்த்தி விட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு துளியே இருக்காது. குறைகளை சுட்டி காட்டுவார். அது தோழமை சுட்டல் என்று கூட சொல்ல வேண்டியதில்லை, அன்பு சுட்டல் என்று வேணா சொல்லிக்கலாம். பங்காளி வடிவேலு கொட்டுவார், அப்படி மண்டையில கொட்டுவார்ல, அப்படி செல்ல கொட்டுன்னு வேணா சொல்லலாம். அதனாலதான் என் தம்பி பாண்டைய நான் பேசுறது விட்டு கொடுக்காம பேசுறேன்னு எல்லாம் நினைப்பாங்க. அவன்கிட்ட உயர்ந்த குணங்கள் நிறைய இருக்குது, அதை போற்ற நற்பண்புகள் நிறைய இருக்குது. அதை நாம் எல்லோரும் அதை நமக்கும் பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் பின்பற்றணும். குறிப்பா ஊடகத்திற்கு வருகிறவர்கள் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய திறன் இருக்குது. படிப்பாரு, படிக்கத்தான் நீங்க அது உங்களுக்கு தெரியுமில்ல, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் அறிவாசான் அம்பேத்கர். அப்படி கற்கிறதுனால அவருக்கு தர்க்க அறிவு இருக்கு. நீங்க வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறார். அவர்கிட்ட நீங்க வாதம் பண்றதுன்னா, அவரை நேர்காணல் அவர் எடுக்கும்போது போக பயப்படுறாங்கன்னா கேள்வியை ஆழமா வைப்பார், அறிவுபூர்வமா வைப்பார். தவறா நீங்க பதில் சொன்னால் தர்க்க அறிவில உங்களை வீழ்த்தி விடுவார். அதனால அவரை எதிர்கொள்ள எல்லாம் பயப்படுவாங்க. அதனாலதான் பாண்டேங்கிறவர் தனித்துவமா நிற்கிறார். சாதாரண ஒரு மகன் தொடங்கி 6 ஆண்டை தொற்று சாணக்கியா வலையொலி காட்சியகம் இன்னைக்கு வெற்றிகரமா போகுது அப்படின்னா, அதுவே ஒரு நிறுவனமாகி இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடி அவரை பாராட்டி கொண்டிருக்கிறோம் என்றால், ஒற்றை மனிதனின் அயராத உழைப்பு, அறிவார்ந்த உழைப்பு, அவரோடு உடன் நின்று உழைக்கிற என் உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்தும் பாராட்டுக்களும். என்னுடைய தம்பி சாணக்கியா வலையொலியே மிகப்பெரிய காட்சியாகமாக வரணும். இன்றைக்கு இருப்பது போல என்றைக்கும் அறத்தின் வழி நின்று பிழையின்றி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்ல கருத்துக்களை கடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நீங்க நல்லதை விதைத்தால் நல்லதே முளைக்கும், அவ்வளவுதான். அதுல அந்த பணியை அவர் சிறப்புற செய்கிறார். வருங்கால தலைமுறைக்கு அவர் ஒரு சிறந்த வழித்தடம் தான் அது. அதனாலேயே என் தம்பியை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சாணக்கியா வலையொலி காட்சியகம் 6 ஆண்டால 60 ஆண்டுகளை தாண்டி 100 ஆண்டுகளை தொற்று மிகப்பெரிய வெற்றி ஊடகமாக மாற நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு போல என்றைக்கும் அவர் சார்ந்திருக்கிற அரசியலில் பிழை இருந்தாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய நேர்மை, துணிவு அவருக்கு இருக்கு. அதுல அவரை மனமாற நான் பாராட்டுகிறேன். நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்துகிறேன் என் தம்பியை. என் அருமை தம்பி பாண்டே அவர்களுடைய சாணக்கியா வளரட்டும், வளரட்டும், வெல்லட்டும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நம்முடைய மதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய ஐயா கல்வி அமைச்சராக இருந்து இங்க சொன்ன மாதிரி சிறப்புற பணியாற்றினார். நான் அவர் அமைச்சராக இருக்கும்போது அப்ப நாங்கள் சின்ன சின்ன கோரிக்கைகளை வைத்ததால் அதையெல்லாம் கவனத்தில் எடுத்து உடனடியாக நிறைவேற்றி கொடுத்த பெருமகனார்.
அதை கவனத்தில் எடுத்து அனைத்து கட்சி கூட்டங்களில் பங்கேற்குமா தனியா அழைத்து போய் என்ன ஏதாவது செய்திகள் இருந்தா கேட்டு அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு பேரன்புக்காரர், மிகுந்த பொறுப்புடையவர். அவர் பாருங்க எவ்வளவு நிகழ்வுகளை நினைவில் வைத்து அடுக்கடுக்காக நமக்கு சொன்னார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவருடைய அனுபவம் அவ்வளவு பெரிது. அப்ப அவரு இவ்வளவு நேரம் இருந்து இந்த விழாவை சிறப்பித்தது என்பதே மிக பெருமைக்குரியது. அது சாணக்கியாவின் வெற்றிதான். சாணக்கியாவின் வெற்றிதான். தம்பி பாண்டியின் வெற்றிதான். எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். வணக்கம். அரங்கம் அதிரும் வண்ணம் அறத்தின் வழி நின்று வாழ வாழ்த்தி தனக்கே உரித்தான பாணியில் தம் எண்ணங்களையும் உணர்வு பூர்வமான கருத்துக்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இப்பொழுது நம் சாணக்கியா நிறுவனர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை நன்றி உரையாற்ற அழைக்கின்றோம். சரியா 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். 10 மணிக்கு கடை மூடிடுவாங்க. சிரிச்சிட்டாங்களே, அவன் தெரிஞ்சு. எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். என்னுடைய தாயார் ஆண்டாளுடைய பரிபூர்ண கிருபை. அதற்கு தொடர்ந்து அந்த கிருபையை பெறுவதற்கான எல்லா முயற்சி